வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஊரா குதிரை சவாரி போய் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொலை பண்ற ஒரு கொலைகார கூட்டம் ஒண்ணு தெரியுது. மனுஷங்களை கொலை பண்றதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போய் அவங்களை கொல்ல போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அந்த ஊருக்காரங்க இவங்க இனத்துல இருந்தே ஒரு குழந்தைய சின்ன வயசுல இருந்தே அவங்க ஊர்ல வளர்த்துட்டு இருக்காங்கன்னு. அவனை வளர்த்த மக்களுக்கு விசுவாசமா இருப்பானா இல்ல பிறந்த இனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்னு குழப்பத்துல இருக்க அந்த ஊர்ல நடந்த நெஞ்ச உரைய வைக்கிற சம்பவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் பாத் ஃபைண்டர். படத்துடைய முதல் சீன்லயே ஒரு பனிமலையை காமிக்காங்க. அங்க ஒரு பொண்ணு சுள்ளி பறக்கிட்டு போயிட்டு இருக்கா. இந்த ஊர்ல கருங்குதிரை தென்பட்டா அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல வெள்ளை வெளியேன்னு இருக்கிற வெண்குதிரை தென்பட்டா ஒரு பேர் ஆபத்து வரப்போறதா இவங்க இதிகாசம் சொல்லுது. சுள்ளி பறக்கிட்டு ஒரு அம்மா நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு எதிரில் ஒரு வெள்ளை குதிரை வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே அவங்க அரண்டு போய் அந்த குதிரையை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவ அது நேரா போய் ஒரு கடலோரத்துல நிக்குது. அங்க அரக்கத்தனமான ராட்சச கப்பல் ஒண்ணு வந்து கரை ஒதுங்கி இருக்கு. என்னடா இது இவ்வளவு பெரிய கப்பலா இருக்குன்னு சொல்லிட்டு அரண்டு போன இவங்க உள்ள போய் பார்த்தா அந்த கப்பல் உள்ள ஃபுல்லா பணமா கிடக்கு. அப்போ அந்த பணங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய வைக்கிங் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் உறைஞ்சு போய் செத்து கிடக்கான். அவன் கையில இருக்கிற வாளை வாழ்க்கையிலே முத தடவை இவங்க பார்க்காங்க. இப்படி ஒரு ஆயுதமா அப்படின்னு அதை பக்கத்துல போய் பார்க்க போவ திடீர்னு அந்த பணம் அவங்க மேல தெரியுது. இவங்க அரண்டு போய் நவுண்டு போயில பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் கையில வாளை வச்சுக்கிட்டு நிக்கான். பயந்து போய் பட்டினியில வாடி கிடக்குற அந்த பயலை இந்த அம்மா காப்பாத்தி அவங்களோட ஊருக்கு கூட்டு வராங்க. அங்க உள்ள ஊர் பெரியவங்க முன்னாடி கொண்டு போய் இவனை நிப்பாட்ட இவன் அந்த வைக்கிங் இனத்தை சேர்ந்தவங்க. அந்த மிருக பயல்களோட ரத்தம் தான் இவனுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள மாதிரியே இவனும் கொலைகாரனா மாறுவான். அதனால இப்பவே இவனை ஊரை விட்டு ஒதுக்கணும் அப்படிங்காங்க. ஆனா அதை கேட்ட அந்த அம்மாவோ ஒரு சின்ன பையனை இப்படி நம்ம ஊரை விட்டு ஒதுக்கிட்டா யாருவே மிருகம் நம்மளா இல்ல அவங்களா அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் வந்து இந்த பையன் இனிமே நம்ம கூட தான் இருப்பாருன்னு ஒரு உத்தரவு போட்டுறாரு. அன்னைக்கு நைட் அந்த பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கப்போ இவன் இனத்தை சேர்ந்த அந்த கொலைகாரங்க ஒரு ஊர் மக்களை கொடூரமா கொலை பண்ணதெல்லாம் இவன் கனவுல வருது. அதுல இவங்க ஆளுங்க அந்த ஊர் மக்களை கொண்டுட்டு இருக்கப்போ இறந்து கிடக்கிற தன்னோட அம்மாவை ஒரு சின்ன குழந்தை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தைய வெட்ட சொல்லி இந்த பையன் கையில அவங்க அப்பா வாழை கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பையனுக்கு அந்த பாவத்தை பண்றதுக்கு மனசு வரல. உடனே அந்த ஆளு இந்த பயலை அடிச்சு தள்ளி நீலாம் என் மவனே கிடையாதுலன்னு சாட்டையில போட்டு வெளுவெளுன்னு வெளுக்காரு. அப்ப அந்த பக்கமா ஒரு வெள்ளை குதிரை வர அதுல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான் நம்ம பையன். டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சவன் நேரா எந்திரிச்சு போய் அங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு பக்கத்துல உட்காந்து இவன் கொண்டு வந்திருந்த வாழை கையில எடுத்து பாக்குறான். அப்படியே 15 வருஷம் ஓடிடுது. அந்த ஊர் மக்களும் இது வரைக்கும் நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்ப நம்ம பயலை காமிக்கிறாங்க நல்லா சிக்கன் மட்டன் சாப்பிட்டு உடம்பு நல்லா கிண்ணன்னு ஏற்றி சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த நிலங்கள்ல ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்ண பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல பண்டமாற்று பண்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை போறது வழக்கம். அந்த மாதிரி இந்த வாட்டியும் பக்கத்து ஊருக்காரங்க சந்தை போடுறதுக்காக அவங்க அறுவடை பண்ண பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வசிக்கிற ஊருக்கு வராங்க. அதுல அந்த ஊரை வழி நடத்துற பாத் ஃபைண்டரும் வந்திருக்காரு. என்னங்க ஐயா வியாபார கூட்டத்துக்குலாம் நீங்க வரமாட்டீங்களா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க வியாபாரத்தோட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்காரு. அவர் ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக இங்க வந்திருக்க. இங்க நம்ம பையன் ஹீரோவோ வந்த ஊர்ல உள்ள ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஏற்கனவே ஒரு மாமன் பையன் இருப்பான் போல இருக்க. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கான். அந்த ஊர்க்காரங்களும் ரொம்ப அமைதியான ஆட்கள் தான். அந்த ஊர்ல உள்ள மொட்டை மாதேஷ் ஒருத்தன் நம்ம ஊர்ல உள்ள சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிபி ஊதி விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி வியாபார சந்தை நல்லா கலகலன்னு போய்கிட்டு இருக்க நம்ம ஊர் தலைவரான ஹீரோவோட வளர்ப்பு தந்தையும் பக்கத்து ஒரு பாட் ஃபைண்டரும் ஒரு ரூம்ல உட்காந்து பேசுறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த ஊரை சேர்ந்த மக்கள் ஒரு 4 வேட்டையாடுற குரூப்பா பிரிஞ்சு போய் மிருகங்களை வேட்டையாட பனிமலைக்குள்ள போயிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டு அந்த கூட்டத்துல போன எல்லாருமே பீஸ் ஆயிட்டாங்க. அதுல இவருக்கு அடுத்த பாத் ஃபைண்டரா யார் வரணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாரோ அந்த பயலும் பீஸ் ஆயிட்டான் போல. அதனாலதான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன். உங்க ஊர்ல உள்ள ஒருத்தன் தான் அடுத்த பாத் ஃபைண்டர் ஆவான்னு எனக்கு தோணுது. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியலங்க. அப்ப அங்க வந்து ஹீரோனே என்னப்பா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்க பார்த்தா இந்த பாத் ஃபைண்டரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோ டாவடிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு இந்த பாத் ஃபைண்டர் அவரோட சடங்கு ஆரம்பிக்காரு. அடுத்த பாத் ஃபைண்டரா யார் ஆவாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு சடங்கு. 2 ஊரோட வீர தீரமான ஆண்கள் அங்க உட்கார வச்சு அவங்களுக்கு குங்குமத்தை பூசி விட்டு அந்த சடங்குல அந்த ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து உட்கார ஹீரோயின் அவனுக்கும் குங்குமத்தை பூச போறா. அப்ப அவங்க ஐயா பாத் ஃபைண்டர் தம்பி நீ வேற எங்க இருந்தோ வந்தவன் இந்த சபையில உட்கார்ற தகுதி உனக்கு இன்னும் இல்ல அப்படின்னு சொல்ல கடுப்பான நம்ம ஹீரோ என் பாதையை நானே கண்டுபிடிச்சு காட்டுறவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீராப்பா கிளம்பி போயிடும். நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கம் வரல. வாழை எடுத்து கொண்டு போய் நடுகாட்டுக்குள்ள நின்று தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து அவனோட வளர்ப்பு தந்தை இல்ல ஊரார 1000 பேசுவான் அதெல்லாம் நீ கண்டுக்காத. நீ என்னதான் அந்த அசுரர்களுக்கு பிறந்தவனா இருந்தாலும் நீ என்னைக்கு என்னோட பையன் தான் அப்படின்னு அவனை கட்டி தழுவுறாரு. அன்னைக்கு நைட் அந்த ஊர்ல தங்கிட்டு அடுத்த நாள் நம்ம ஆட்கள் நம்ம ஊரை பார்க்க வந்துடுறாங்க. சரி லீவ் முடிஞ்சு வழக்கம் போல வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு வில்ல அம்ப எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வேட்டையாட போறான். அப்ப கூட அவனோட தங்கச்சியும் வருவேன் அடம்பிடிக்க சரி வான்னு கூட்டு போய் அவளுக்கு பாதுகாப்பா இவன் வளர்க்குற வேட்டை நாயை அனுப்பி விட்டுட்டு இவன் வேற பக்கமா வேட்டையாட போறான். இவன் தங்கச்சி வேற தசையா போய் காட்டுக்குள்ள செடியில பழம் பறிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு வேட்டை நாய் யாரையோ பார்த்து குலைக்குது. யாருன்னு பார்த்தா அந்த அசுர இனத்தை சேர்ந்தவன்
அவங்க. இந்த பொண்ணோட சங்க பிடிச்சிட பயந்து போன இவ கையை தட்டி விட்டுக்கிட்டு ஓடுறா. அதை பார்த்து இந்த அசுர இனத்தை சேர்ந்தவனோ அவளை கொல்லாம ஓட விட்டு அவ ஊரை கண்டுபிடிக்கிறதுக்காகவே மெதுவா பின்னாடியே மிரட்டிட்டு போறான். அலறி அடிச்சு ஓடின அந்த பாப்பா நேரா அவ ஊருக்குள்ள போய் அம்மாவை கட்டி பிடிச்சு அழுவ என்னாச்சுமா அப்படின்னு கேட்கவும் அந்த கொலகாரங்க வந்துட்டாங்க அப்படின்னு கத்துறா. திரும்பி பார்த்தா அந்த வைக்கிங் இன படையே இவங்க ஊரை நோக்கி குதிரையில பாஞ்சு வராங்க. காட்டாத மாதிரி இந்த ஊருக்குள்ள பூந்தவங்க வழியில நிக்கிற எல்லாரையும் வெட்டி சாவடிக்காங்க. அப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தன் சங்கெடுத்து ஊத அந்த சத்தம் கேட்ட தூரத்துல வேட்டையாடிட்டு இருந்த நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடியாரான். அவன் வர்றதுக்குள்ளேயும் இந்த அசுர பயலுக அந்த ஊர் ஆட்கள் எல்லாம் வெட்டி கொன்னு வீட்டெல்லாம் தீ வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்கிற மலை உச்சியில ஏறி பார்த்தா தூரத்துல இவங்க ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் ஊருக்கு ஓடி வந்து சேர்றதுக்குள்ளேயும் அங்க கதையை முடிஞ்சிட்டு இவங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் செத்து கிடக்காங்க. அப்போ தூரத்துல அந்த காட்டு பயலுக கத்துற சத்தம் கேக்கு என்னன்னு இவன் ஓடி போய் பார்க்கான். வயசான இவன் அப்பாவை நடுவுல விட்டு அவர் கையில வாழை கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. அவர் அணு அணுவா சித்திரவதை பண்ணி இறுதியா வாழை அவர் நெஞ்சுக்குள்ளேயே இறக்கிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அங்க ஓடி வந்து நிக்க இவன் யாருல பார்ட்டிக்கு லேட்டா வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன அந்த கூட்ட தலைவன் இவன் ஆளு பார்க்க வித்தியாசமா இருக்கான். இவங்க இனத்தை சேர்ந்த மாதிரியே தெரியல. இவன் கையிலயும் வாழை கொடுத்து கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கையில வாழை கொடுக்காங்க. தன்னோட அப்பா முன்னாடி இறந்து கிடக்கிறத பார்த்து ஹீரோ ஷாக்ல இருக்க. அதை பார்த்து அந்த கூட்ட தலைவனும் வாழை பிடிக்க தெரியாம கையை வெட்டி கிட போறான்ப்பா அதை எடுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கொலகார கூட்டத்தில் உள்ள முரடா ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை கொல்ல போறான். அப்ப சடார்னு அவன் மூஞ்சில மண்ணை வாரி போட்ட நம்ம ஹீரோ வாள் எடுத்து ஒரு வீச அந்த முரட்டு பயலுக்கு ஒரு கண்ணு துண்டா வெளியே வந்து விழுந்துருது. சட்டுன்னு திரும்பி பின்னாடி நின்னவன் மேலே ஒரு கோடை போட்டு விட்டு நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள பாஞ்சிடறான். வெறியான இவனுங்க அவனை பிடிச்சி கைமா போட்டு அவனு பின்னாடி துரத்த ஆரம்பிக்காங்க. இந்த காடு இவன் சின்ன வயசுல இருந்தே வேட்டையாடி வளர்ந்த காடு. இதுல உள்ள ஒவ்வொரு மேடும் பள்ளமும் அவனுக்கு தெரியும். அதை பயன்படுத்தி அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்க இவங்க ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போய் அவனை பிடிச்சிடலான்னு பிரிஞ்சு வராங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு முரட்டு அசுரன் குதிரையை கூட்டுக்கிட்டு ஒரு குளத்துக்கு பக்கத்துல வாரான். அப்ப திடீர்னு குளத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோ அவன் கொடலை சரிச்சு விட்டு அவன் குதிரையில ஏறி எஸ்கேப் ஆறான். ஆள் பலம் அதிகமா இருக்கனால சண்டை போடுறத விட தப்பிச்சு ஓடுறதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு குதிரை எடுத்துக்கிட்டு அவன் காட்டை விட்டு வெளியே வந்து பனிமலையில சவாரி பண்றான். அப்ப எதிரில் இன்னொருத்தவரை அவனை அடிச்சு மலத்திட்டு திரும்பி பார்த்தா கூட்டமா அங்க வந்துடுறாங்க. உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்கான். அப்போ நம்ம ஹீரோ முதுகுலையே ஒரு அம்பை ஏந்திடுறாங்க. அப்படியே கீழே விழுந்த நம்ம ஹீரோ அவன் கையில வச்சிருக்கிற சீல்ட ஒரு படகு மாதிரி உருவாக்கல அது மேல படுத்து பனிமலைக்கு மேல இருந்து சருக ஆரம்பிச்சிடறான். இந்த இடத்துல இவனை அமெரிக்க பாகுபலின்னு சொன்னா அது மிகையாகாது. அவங்களும் அதே மெத்தட்ல ஒரு சீல்ட போட்டு மேல உட்காந்து சறுக்கிட்டு வர பனிச்சறுக்கு விளாண்டுகிட்டே வர்றவங்களை வெட்டுறான் நம்ம ஹீரோ. மேட்ல இருந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு சடன் பிரேக் போட முடியல. நேரா மலை உச்சியில இருந்து ஸ்வயங்னு பறந்துடுறான். பறந்து போய் அங்க விழுந்துட்டு இருந்த ஒரு நீர்வீழ்ச்சி தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். ஆனா இந்த காட்டு பிள்ளைகளோ அவன் காத்துல பறக்கிறத பார்த்து அரண்டு போய் வாழை வச்சு குத்தி அவங்க வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. உள்ள விழுந்த நம்ம ஹீரோ ஆத்து போற போக்குள்ளே போய் ஒரு ஓரமா கரை ஒதுங்கிடுறான். கண்மொழிச்சு பார்த்தா முதுகுல குத்துன அம்பு அவனுக்கு மரண வழியை கொடுக்குது. அந்த வழியை தாங்கிட்டே காட்டு வழியை தவண்டு போறான். இங்க இந்த கொலகார கூட்டத்தை காமிக்காங்க. அதுல கண்ணுல கோடு வாங்கினே ஒரு முரடன் அவன் கண்ணுக்கு தையல் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை வெட்டுனவனை தப்பிக்க விட்டாமே அப்படின்னு கடுப்பான அந்த ஒத்த கண்ணை தையல் போட்டுக்கவனை தூக்கி போட்டு மீச்சு அவன் வாயை உடைச்சிடறான். அப்ப அங்க வந்து அந்த கூட்ட தலைவனோ கவலைப்படாதே எப்படியும் அவன் நம்மகிட்ட சிக்காமையா போயிடுவான். அடுத்த இருக்கிற ஊருக்கு நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கான். அவனோட சேர்ந்து அந்த ஊர் மக்கள் மொத்தத்தையும் ஜோலியை முடிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கிளப்பிட்டு மலையில இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்காங்க. நம்ம ஹீரோ எப்படியோ தத்தி தவண்டு அவங்க பக்கத்து ஊருக்கு வியாபாரம் பண்ண போனாங்களே அந்த ஊர் பக்கத்துல வந்துடுறான். அப்போ வெளியே காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த அந்த ஹீரோயினோட மாமன் பையன் செடிகள்ல அந்த ஊருக்காரங்க ட்ரெஸ் பஞ்சு மாட்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு தடயத்தை ஃபாலோ பண்ணி பக்கத்துல இருக்கிற குகைக்குள்ள போறான். அங்க நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். சொல்லாம கொள்ளாம வந்திருக்கான். நம்மளை அட்டாக் பண்ண வந்திருக்கானு சொல்லிட்டு மாமன் பையன் ஈட்டியை தூக்குறான். ஆனா நம்ம ஹீரோ போத்துன்னு மயங்கி விழுறான். அதை பார்த்தா ஹீரோயினும் ஓடி போய் அவனை கட்டி தழுவுறா. பார்த்தா அவன் உடம்பெல்லாம் ரத்த கசிவா இருக்கு. இவனுக்கு உடனே உதவி பண்ணும் அப்படின்னு சொல்ல திடீர்னு அங்க ஒரு பயங்கர சத்தம். எல்லாரும் அரண்டு போய் திரும்பி பார்த்தா அவங்க வந்திருக்கிறது கரடி குகை போல இருக்க. அங்க ஒரு முரட்டு கரடி இவங்களை பார்த்து உருமுது. திண்டுன்னு ஓடி வந்து இவங்க ஆளுங்க 2 பேரை அடிச்சு பறக்க விட அதை பார்த்த நம்ம ஹீரோயினோட அப்பா பாத் ஃபைண்டர் இவர் ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த கரடியை தசை திருப்ப வேற பக்கமா போய் சத்தம் போடுறாரு. அதை பார்த்த கரடி அவரை நோக்கி ஆக்ரோஷமா ஓடி வர இவர் அப்படியே அந்த இடத்துல மண்டி போட்டுறாரு. அதை பார்த்து அவர் பொண்ணு எப்பா என்ன பண்ற அப்படின்னு கத்த கரடி பக்கத்துல சடார்னு கீழே வச்சிருந்த ஈட்டியை தூக்கி பிடிச்சிட இவர் மேல பாஞ்ச கரடி அதோட வெயிட்லயே அந்த ஈட்டி மேல விழுந்து குத்து போட்டு செத்துருது. பிறகு இவங்க ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவங்க ஊருக்குள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அசுர கூட்டத்தை காமிக்காங்க. ஹீரோவோட கால் தடை இருந்த இடத்துல உள்ள பனியை எடுத்து வாயில வச்சு அதோட சூட்டை வச்சு இப்பதான் போயிருக்கான் இந்த பக்கமா தான் போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அவன் கால் தடத்தை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோயினோட ஊர்ல வழக்கம் போல நைட்டு போடுற டான்ஸை அந்த காட்டுவாசிகள் போட்டுக்கிட்டு இருக்க அம்புக்குத்து வாங்கின ஹீரோவை தனியா ஒரு சின்ன வீட்டுல படுக்க வச்சு பூஜையை போட்டு பழங்கால மருத்துவத்தை பண்ணி அவனை காப்பாத்துறாங்க. அவன் முதுகுல குத்தி இருந்த அந்த அம்பு துண்டை வெளியே எடுத்து போட்டுற ஹீரோக்கு தலையெல்லாம் சுத்திக்கிட்டு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. பொத்துன்னு மறுபடியும் மயங்கி விழுந்துடுறான். நல்லா நிம்மதியா தூங்கட்டும்னு பாத் ஃபைண்டர் ஜாயிண்ட் 2 இழுப்பு இழுத்து அவன் மூக்குல
புகையை விட்டுட்டு போயிடுறாரு. அவர் போன பிற்பாடு ஹீரோயினை இவனை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. அந்த ஊர் மக்கள்லாம் ஒண்ணு கூடி இவனை நம்ம ஊர்ல வச்சிருக்க கூடாது, இது நமக்கு டேஞ்சர் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அந்த பாத் ஃபைண்டரோ இவங்க நமக்கு நட்பு ஊருக்காரங்க, இவனை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும், அந்த அசுர கூட்டம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். இல்லையா, எனக்கு உதவி பண்ண வந்தீங்கன்னா உங்க ஊர் மொத்தத்தையும் அந்த கூட்டம் அழிச்சிருவாங்க. உங்க ஊர்ல யாராவது ஒருத்தரை மட்டும் உயிரோட விட்டு அவன் அடுத்த எந்த ஊருக்கு போறான்னு ஃபாலோ பண்ணி போய் அந்த ஊர்க்காரங்களையும் வெட்டுவாங்க. இவங்களுக்கு இதுதான் பொழப்பே, அதனால என் வழியை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த ஹீரோயினோட மாமா பையனும் கெத்த விட்டுறக்கூடாதுன்னு என்னவே அவங்க வந்தனா 2 குடுப்பு கொடுத்து அவங்களுக்கு எதிராக சண்டை போடுவோம் அப்படிங்க. அப்போ நம்ம ஹீரோ சட்டுன்னு அவன் கையில உள்ள ஈட்டியை இவன் வாழல ஒரு தட்டு தட்டுறான். அது துண்டா உடஞ்சி விழுந்துருது. பார்த்தல தம்பி, இரும்பு ஆயுதம், இதைத்தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஆயுதம் அப்படி கிடையாது, வெறும் கல்லையும் கட்டையும் வச்சு செஞ்ச அம்பையும் ஈட்டியும் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். உயிர் பிழைக்கணும்னு ஆசை இருந்தா இந்த சண்டை போடுற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு உடனே ஊரை காலி பண்ணி போங்க அப்படிங்க. இவன் இங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க அந்த கொலகார கூட்டம் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்தானே கரடி குகை அந்த இடத்துக்கு எப்படியோ தடயத்தை ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. ஆனா உள்ள ஆள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அக்கம் பக்கம் எல்லாம் தேட ஆரம்பிக்காங்க. இங்க ஊர் மக்கள் எல்லாம் தங்களோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போவ அந்த ஊர் பாத் ஃபைண்டர் ஹீரோனோட மாமன் பையனை கூப்பிட்டு நீ தான் நம்ம மக்கள் கூட்டத்தை வழி நடத்தணும், அவங்கள இந்த திசையா கூட்டு போன்னு சொல்லிட்டு அவனுக்கு டைரக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றன்னா, எக்காரணத்தை கொண்டும் வடக்கு பக்கம் மட்டும் போயிடாத, ஏன்னா பனிக்காலம் முடிஞ்சு ஸ்பிரிங் ஆரம்பிச்சிட்டு ஐஸ் தரையெல்லாம் வீக் ஆயிரும், பனிச்சரிவு எப்ப வேணாலும் வரும், அதனால மேற்கு திசை பக்கமா நம்ம மக்களை கூட்டு போ அப்படிங்கிறது. அதை நம்ம ஹீரோவும் அங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களை அனுப்பி விட்டுட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்த பாத் ஃபைண்டர் நீ என்னடே பண்ண போற அப்படின்னு கேட்கவும் அந்த அசுர பயலுக எல்லாத்தையும் கொல்ல போறேங்க. இவர் அவனுக்கு புத்திமதி சொல்ல பார்க்காரு. ஆனா நம்ம ஹீரோ கேட்கறதா இல்ல, பழி வாங்குற உணர்வுல இருக்கிற அவன் பாதையிலே போகட்டும்னு அனுப்பி விட்டுருந்தாரு. அவன் அங்க இருந்து கிளம்பி போறப்போ இவங்க ஊரை சேர்ந்த ஒரு மொட்டையன் தானே, அவனும் ஹீரோ பின்னாடியே போறான். இல்ல யார் நீ பின்னாடி வராதுன்னு விரட்டி விட்டாலும் கேட்க மாட்டுக்கான், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவ, சரி வந்து தொலைன்னு நம்ம ஹீரோவும் அவனை கூட்டு போறான். ஊர் மக்கள் எல்லாம் மேல்காக்கில் போவ நம்ம ஹீரோவும் மொட்டையனும் வேற திசையில போறாங்க. வந்து அங்க இருக்கிற காட்டுக்குள்ள போய் காட்டுல உள்ள எல்லா பாதையும் மீட் ஆகுற ஒரு சென்டர் பாயிண்ட்ல ஒளிஞ்சிருக்கான். அந்த அசுர பயலுக எப்படி இதை கிராஸ் பண்ணி தான் போவாங்க, அப்ப இங்க வச்சு அவங்க கதையை முடிக்க அப்படின்னு கங்கணம் கட்டி திரிறான். அதுக்காக அந்த அசுர பயலுக வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடம் ஃபுல்லா ஏகப்பட்ட பொறிகளை செட் பண்றான். இந்த பக்கம் மேற்குல போயிட்டு இருந்த ஊர் மக்கள் அப்பதான் திடீர்னு கவனிக்காங்க, ஊர் தலைவர் பாத் ஃபைண்டரோட பொண்ணை ஆளா காணும். அவ அந்த ஹீரோ பயலை தேடி போயிட்டா போலையா அப்படின்னு ஊர் மக்கள் பேச அதை கேட்ட அந்த மாமன் பையன் என்னால எலி மாதிரி அந்த அசுர பயல்களுக்கெல்லாம் பயந்து ஓட முடியாது, நான் அவங்களை எதிர்த்து சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு இவனை மாதிரியே இன்னொரு 10-15 பேர் மண்டையை கழுவி விட்டுருதான். ஆனா இவன் ஹீரோயின் அங்க போயிட்டனாலதான் அவளை தேடி போறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, இருந்தாலும் இவனுக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு அசுரர்களை கொல்லுவோம் அப்படின்னு கம்பு எடுத்துக்கிட்டு வந்த திசையில திரும்ப போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடி வந்த திசையில திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க நாள் பூரா ஹீரோவும் மொட்டையனும் அந்த வரப்போற அசுரர்களுக்காக பொறிகளை செட் பண்ணிக்கிட்டு இருக்க. நாள் முடிஞ்சு இருட்ட ஆரம்பிச்சிருது. கரெக்டா அப்ப அசுரர்கள் அங்க என்ட்ரியை கொடுக்காங்க. நம்ம ஹீரோவோ பொரியெல்லாம் செட் பண்ணிட்டு அசதியில ஒரு குகையில படுத்து தூங்கிட்டு இருக்க. திடீர்னு சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்க்கான், அங்க பாத் ஃபைண்டர் வந்து நிக்காரு. ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதை நீ நீயே கேட்கணும்டே, உன் முன்னாடி ஒரு பாதை இருக்கு, சரியான பாதையா தேர்வு பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னத்தை தேர்வு பண்ண, அவங்கள போட்டா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு வாழை எடுக்கான். அந்த வாழை பிடிச்ச அவரு சக்குன்னு உருவி அதை அவர் வயிற்றுல குத்திடுறாரு. இவன் அலறி போய் எந்திக்கான். பார்த்தா இது கனவு போல இருக்க. ஹீரோயின் வருவான்னு பார்த்தா அவங்க ஐயா கனவுல வராது அப்படின்னு எந்திரிச்சு அவன் நடந்து வர பார்த்தா அங்க ஹீரோயினே வந்து நிக்கா. அதை பார்த்து ஷாக் ஆனவன் நீ இங்க வந்து அப்படின்னு கேட்க, ஒவ்வொருத்தர் மனசுலயும் 2 ஓனாய் இருக்கு, ஒன்னு காதல், இன்னொன்னு வெறுப்பு, இது ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கான். எதுக்கு நீ தீனி போடுறியோ அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு அவன் முகத்தை தடை விட அவன் பிடிச்சி தடவோதயத்தை பண்ணி விட்டுருதான். சம்பவங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உண்மையில எந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஏரியாக்குள்ள அசுரர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயினை என்ன இந்த குகையை விட்டு வெளியே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டர் படம் அர்னால்டு மாதிரி சவதியா போய் படுத்துடுறான். அப்ப அந்த பக்கம் ஒரு அசுரன் தனியா வர சட்டுன்னு சவதியில இருந்து எந்திரிச்சவன் அவன் கதையை சோழி முடிச்சு விட்டுருதான். அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள நடந்து வந்த வெவ்வேறு அசுரர்கள் இவன் வச்ச பொறியில மாட்டி சாவுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கொன்னவங்க ட்ரெஸ் எடுத்து போட்டு அசுரங்கள் மாதிரியே நம்ம ஹீரோ அவங்க கூட்டத்துக்குள்ள உலாவி ஒவ்வொருத்தனையா சைலண்டா தூக்குறான். வாரான் கொல்றான், சட்டுன்னு காணாம போயிடுறான். ஒரு வாட்டி அவன் ஓடுறப்போ அசுரர்கள் 2 பேர் பாத்துடுறாங்க. அவனை பின்னாடியே துரத்திட்டு போவ நம்ம ஆளு ஹீரோயினையும் அந்த மொட்டையனையும் தரைக்கடியில ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த இடத்த தாண்டி போவும் பின்னாடி எதிரிகள் குதிரையில வர்றப்போ கீழே ஒளிஞ்சிருந்தவங்க சட்டுன்னு மேல உள்ள கட்டையை தூக்கிட்டு எந்திரிச்சிடறாங்க. அது எல்லாமே கூரான கட்டைகள். வந்தவங்க மேல ஏந்தி அவங்க கதையை சோழி முடிச்சிருது. இப்படி ஒவ்வொருத்தங்களையா போட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரேடியா எல்லாவனையும் சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தரைக்கடியில பெரிய பெரிய கூரான கம்புகளை செட் பண்ணி வச்சிருந்த பொறிக்கு மேல போய் நின்று இவங்க ஆளுங்க ஒருத்தனோட தலையை தூக்கி வீசினான். அதை பார்த்து அவங்க கொலை வெளியில கொள்றதுக்காக அவனை நோக்கி ஓடி வராங்க. வந்தா பொறியில விழுந்து அவங்க எல்லாரும் பீஸ் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கதையில ட்விஸ்டா நம்ம ஹீரோனோட மாமன் பையன் இருக்கானே, அவன் ஒரு கூட்டத்தை கூட்டு வந்தானே, அவன் நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து அவங்கள கொல்றதுக்காக ஹீரோவை தாண்டி பாஞ்சு ஓடுறாங்க. இல்ல அங்க
போவாத பொறி இருக்குன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளே இவங்க குழிக்குள்ள தாவிர பொத்துன்னு எல்லாவனும் அந்த குழிக்குள்ள விழுந்து கூரான கம்புகள் குத்தி சாவுறாங்க. அதை பார்த்து அசுர கூட்டம் அலர்ட் ஆயிடுறாங்க. குழி பொரியெல்லாம் பார்த்து பத்திரமா வந்து உள்ள விழுந்திருக்கிற நம்ம ஆட்களை அவங்க வெட்ட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அந்த மாமா பையனை மட்டும் காப்பாத்தி குதிரையில ஏற்றி அங்கிருந்து கூட்டு போறான். ஆனா அவனுக்கும் அல்லையில குத்து விழுந்துட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் கூட்டு போனதுக்கு அப்புறம் மாமா பையன் நம்ம ஹீரோவை நிப்பாட்டுன்றான். இந்த இடத்துல தான் என்னோட கதை முடிய போகுது, என்னை விட்டுட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ முடியாதுங்க, இதுதான் என் பாதை அப்படின்னு அவன் சொல்லவும் சரி இனிமே நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவன் கையில வில்லையும் அம்பையும் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ போயிடுறான். நம்ம மாமன் பையனும் சும்மா சொல்லக்கூடாது. ஹீரோ போனதுக்கு அப்புறம் பின்னாடி துரத்தி வந்த அந்த அசரர்கள் ஒரு 2-3 பேரை அம்பு விட்டு கொள்றான். ஆனா அவங்க திரும்பி அடிச்சதுல இவனும் அம்பு வாங்கி செத்து போயிடுறான். ஹீரோயினை கூப்பிட்டு இங்க இருந்து ஓடிடலாம்னு சொல்லிட்டு அவளை இருக்க சொன்ன குகையை நோக்கி ஓடி வரான். பின்னாடியே அசரர்கள் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அசரர்களை பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்க அப்போ ஒருத்தன் அவளை பார்த்து பிடிச்சி இழுக்கிறான். அவளை காப்பாத்துறதுக்காக மொட்டை பின்னாடி இந்த ஈட்டியால குத்த அந்த மொரட்டு பையன் மொட்டை பக்கமா திரும்புறப்போ ஹீரோயின் அந்த ஓட்ட வழியா எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா மொட்டையன் வெட்டுப்பட்டு பீஸ் ஆயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினும் ஒரு கட்டத்துல மீட் பண்ணிடுறாங்க. வா இங்கிருந்து தப்பிச்சிடும் அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டு ஓடிட்டு இருக்க அந்த அசுர பயல்களோ ஒளிஞ்சிருக்கிற ஹீரோவை வெளியே வர வைக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் அம்போன்னு விட்டுட்டு போனானே ஹீரோயினோட அத்தை பையன், அவனை எதிரிகள் அம்பால குத்துனாங்க. ஆனா அவன் என்ன சாவல போல இருக்க, அவனை கொண்டு வந்து அங்க ஒரு கட்டையில தலைகீழ கட்டி தொங்க விட்டு கீழே நெருப்பை பத்த வச்சிடறாங்க. நெருப்புல கொஞ்சம் கொஞ்சமா வெந்து அவன் வழியில அலற ஒழுங்கா வெளியே வந்து இல்லைன்னா இன்னும் இவனை துடிக்க விடுவேன் அப்படின்னு அந்த அசுரர்கள் சொல்றாங்க. அப்ப சரட்டுன்னு ஒரு அம்பு பாஞ்சு போய் அந்த மாமன் பையன் நெஞ்சிலே குத்தி அவன் இன்ஸ்டன்டா செத்துறான். யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஐயா பாத் ஃபைண்டர். அம்பு வந்த திசையை பார்த்த உடனே அசுர பழுக ஓடி வந்துட நம்ம ஹீரோயினே பாத் ஃபைண்டர் 3 பேரும் அவங்களை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, பிடிபட்டுறாங்க. அப்ப இந்த கொலகார கூட்ட தலைவன் நம்ம பாத் ஃபைண்டர் ஐயா அவர் கழுத்துல போட்டிருந்த சங்கிலி அத்து அவன் கழுத்துல போட்டுக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கும் தப்பிச்சு போக கூடாதுன்னு பாடம் போட்டுறதுக்காக நம்ம பாத் ஃபைண்டரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவரோட 2 கை 2 காலையும் கைத்தை கட்டி ஒவ்வொரு கைத்தையும் ஒவ்வொரு குதிரை மேல கட்டிடுறாங்க. 4 குதிரையும் 4 திசையில நிப்பாட்டி அடிச்சு அதை விரட்ட இவர் துண்டு துண்டா பிச்சை கொல்ல போறாங்க. அப்போ அவர் கடைசி வார்த்தையா நம்ம ஹீரோட்ட இந்த மொரட்டு பயல்களும் நான் கொன்ன கரடி மாதிரி தான், கரடியை கொல்ற அளவுக்கு உண்ட வலிமை இல்லைன்னா கரடியோட வலிமையாலேயே அதை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்ல அவங்க குதிரைகளை அடிச்சு விரட்டுறாங்க. இவர் 4 துண்டா பிஞ்சிடுறாரு. கண்ணு முன்னாடி தன்னோட அப்பா இறந்து போன நினைச்சு ஹீரோயின் கதறி அழுவுறா. அப்போ அவங்க நம்ம ஹீரோவை பிடிச்சி இந்த ஊருக்காரங்களாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. நம்ம ஹீரோ பதில் சொல்ல முடியாதுன்னு முன்னாடி துப்பிடுறான். என்ன எகத்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அவ கையை ஒரு கட்டை மேல நீட்டி அதை துண்டா வெட்ட போறாங்க. பதறி போன ஹீரோ நான் சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படி விளாட்டா காட்டாம வழிய சொல்லுவே அப்படிங்கும் நானே வழி காட்டுறேன்னு ஹீரோ எந்திரிச்சு நடக்கான். அப்போ கண்ணுல வெட்டு வாங்கலான ஒத்த கண்ணை என் கண்ணில் கோடு போட்டதுக்கு நான் கொல்லணும் அப்படிங்க. ஆனா கொலகார கூட்ட தலைவனோ பொறு அவன் அடுத்த ஊரை காமிச்சுக்கிட்டோம் அப்புறம் அவனை நம்ம போடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வழிகாட்ட சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஹீரோ நேரா அவங்கள அந்த மக்கள் வாழ்ந்த ஊருக்கு கூட்டு வரான். அங்க ஏற்கனவே காலி பண்ணி போயிட்டாங்கன்னு இவனுக்கு தெரியும். அங்க வந்து ஆள் இல்லைன்னு பார்த்த உடனே அந்த காட்டுவாசி போயிடுங்க இவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்க அந்த வழியா தான் போயிருக்காங்க வாங்க கூட்டு போறேன்னு மறுபடியும் ஹீரோ கூட்டு போறான். ஆனா அந்த ஊர்ல இருந்து போறப்போ கீழே கிடந்த ஒரு சின்ன பொண்ணோட பொம்மையை யாருக்கும் தெரியாம எடுத்து அவன் ஜாக்கெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிடறான். பிறகு மேற்கொண்டு இவங்களை கூட்டு போய்கிட்டு இருக்க அப்போ ஹீரோயின் நைஸ் போல ஹீரோட்ட வந்து இல்ல எங்க ஊருக்காரங்க நீ காட்டி கொடுக்க போறியா என்ன பண்ற அப்படின்னு கேட்க உங்க ஐயா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் பண்றேன் கம்முன்னு வான்னு சொல்லிட்டு இவங்க முன்னேறி போறாங்க. அப்போ ஒரு இடத்துல பாதை 2ஆ பிரியுது. அதுல இந்த ஊர் மக்கள் போனது வலது பாதை. ஆனா நம்ம ஹீரோ நைஸ் போல அவன் கொண்டு வந்த பொம்மையை யாருக்கும் தெரியாம இடது பக்கம் போற பாதையில போட்டு மிதிச்சு சவதிக்குள்ள புதைச்சிடறான். அப்போ அவன் அந்த காட்டு பயல்கிட்ட இந்த ஊர் மக்கள் இடது பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்க. ஆனா அந்த ஒத்த கண்ணனோ வாய்ப்பு இல்ல அவங்க வலது பக்கம் தான் போயிருக்கணும், இவன் நம்மளை ஏமாத்தி வேற எங்கேயோ கூட்டு போக பார்க்க அப்படின்னு சொல்ல அப்ப அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் கீழே கடந்த பொம்மையை கண்டெடுத்துறான். ஐயா இடது பக்கம் தான் பொம்மை கிடக்கு அப்படின்னு சொல்ல அந்த கூட்ட தலைவனும் எல்லாரும் இவன் சொல்றதே ஃபாலோ பண்ணுட்டு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப அப்படியே அவங்க நடந்து போவ ஒரு உறைஞ்சு போன லேக் முன்னாடி வந்து நிக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த கொலகார கூட்ட தலைவன்ட்ட நம்ம அந்த லேக்கை சுத்தி போகணும் அப்படிங்க. உடனே அந்த ஒத்த கண்ணனும் இவன் நம்மளை ஸ்லோ பண்றதுக்காக வேனுக்குன்னே எங்கெங்கயோ சுத்தி கூட்டு போறான் அப்படிங்க. ஐயா இந்த லேக் உறைஞ்சு போயிருக்கு, இது வழியா போனா ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஒத்த கண்ணன் சும்மா இல்லாம எங்களை என்ன கோலா நினைச்சியா போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை முன்னாடி அனுப்பிவிட சரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் முன்னாடி போறான். இவனுக்கு தெரியும் இவன் சுத்தி போகணும்னு சொன்னாதான் இவங்க இது வழியா வருவாங்கன்னு. அதை கணக்கு போட்டு அவங்களை அப்படியே கூட்டு வர காலுக்கு கீழே இந்த ஐஸ் எல்லாம் டபக்குன்னு ஒட்டஞ்சி பின்னாடி வந்து அந்த காட்டுப்பைய கூட்டம் லபக்குன்னு ஐஸ் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. கொஞ்சம் பின்னாடி இருந்த பாதி வேலை ஐஸ் உடஞ்சிட்டுன்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியாக்குள்ள ஓடிடுறாங்க. ஆனா பாவம் ஹீரோவை தான் ஆளை காணும். அவன் எங்கேயாவது தத்தளிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு தேட சுத்தி பார்க்க ஆனா இங்க நம்ம ஆளோ உள்ள ஜலசமாதி ஆகிற நிலைமைக்கு போயிட்டான். அப்ப திடீர்னு அவன் முன்னாடி அவன் மாமனார் வந்து நிக்காரு. ஐயா பாத் ஃபைண்டரே நீர் என்ன இங்க வந்திருக்கிறீ அப்படின்னு கேட்டா தம்பி நீ இறுதி அந்த அசுர கூட்டத்துக்கு பாத் ஃபைண்டர் ஆயிட்ட போல, கவலைப்படாத நீ இன்னும் சாவ மாட்ட, உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்துல போட்டிருந்த அந்த சங்கிலியை கலத்தி இவன் கையில கொடுக்காரு. இது அடுத்த பாத் ஃபைண்டருக்கு போய்
சேர வேண்டியது, அது யாருன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு காணாம போயிடுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ தண்ணி கடியில அல்லாடிக்கிட்டு இருக்கான். அப்ப முழிப்பு வந்தவன் எப்படியோ நீந்தி மேல வந்துடுறான். ஆனா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம ஐஸ் கட்டிக்கு கீழே மாட்டிக்கிறான். அதை பார்த்து அந்த கொலகார கூட்ட தலைவன் அவனை உடச்சி வெளியே எடுங்கள, அவன் இருந்தாதான் அடுத்த ஊரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த அசுரர்களை வச்சு அவனை காப்பாத்திடுறான். அப்போ ஒத்தக்கண்ணை வந்துட்டு என்ன தலைவனை காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்டா, மண்டையா உன் பேச்சை கேட்டு தான் ஐஸ் மேல வந்தோம், அவன் சுத்தி போகணும் தான் சொன்னான், கவலைப்படாத அடுத்த ஊரை அவன் காமிச்ச உடனே அவன் கதையை முடிச்சிடும் அப்படிங்கிறது. பிறகு அவங்க அந்த லேக்கை சுத்தி போறாங்க. இந்த மலையை இவங்க கடந்து போனா மட்டும்தான் அந்த ஊர்க்காரங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த மலையை கடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மலையை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன விளிம்புல தான் எல்லாரும் நடந்து போகணும். அதை பார்த்து அந்த அசுர கூட்டக்காரங்க ஒருத்தன் விழுந்தா அவனை இன்னொருத்தன் காப்பாத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் உடம்புலையும் ஒரே கைத்தை வச்சு வரிசையா கட்டிடுறாங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதே கைத்தை அவங்க உடம்புலையும் கட்டிடுறாங்க. தூரத்துல போயிட்டு இருக்கிற ஊர் மக்களை நம்ம ஹீரோ கை காமிக்கான். ஹீரோ நைஸா ஹீரோயின் வந்து என்ன அடி அப்படிங்க, என்னல சொல்ற அப்படின்னு அவ குழம்பி போய் கேட்க, அடிப்ப உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன அடி அப்படின்னு சொல்ல அவளும் யோசிக்காம ரப்பு ரப்புன்னு கொடுக்க ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோ உள்ளவும் பாரபட்சம் பார்க்காம இருக்கிற எல்லா கோவத்தையும் அவன் மேல இறக்குறா. அதை பார்த்து அந்த கொலகார கூட்ட தலைவன், என்னல நீ நம்ம வைக்கிங் இனத்துல பிறந்துட்டு இப்படி அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு அவனை எழுப்பி விட்டு அந்த பொண்ணை பிடிச்சி சாத்த சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் அவளை பிடிச்சி செவுத்தோரமா சாத்தி அவ ட்ரெஸ்ல கைத்துல கட்டி ஒரு கல்லு தொங்கிட்டு இருந்தது, அதை கைத்தோட சேர்த்து பிச்சிடுறான். இன்னைக்கு இவன் மூஞ்சி முகரெல்லாம் பேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டே பாத்துக்கிட்டு இருக்க, கைத்துல கட்டின கல்ல விருட்டு விருட்டு சுத்தின நம்ம ஹீரோ நேரா அந்த லைனோட கடைசியில நின்ன முரட்டு பைய மூஞ்சிலே விட்டு எரிய டம்முன்னு அடி வாங்கி அவன் மலை மேல இருந்து கீழே விழுறான். அந்த ஒருத்தன் கீழே விழவும் அவன் உடம்புல இருந்து கயிறு கட்டி இருந்த எல்லாரும் வரிசையா பொத்து பொத்துன்னு விழ ஆரம்பிக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஹீரோயினும் விழ பார்க்க உடனே நம்ம ஹீரோ வாளை எடுத்து ஓடி போய் அவ கைத்தை கட் பண்ணிடுறான். ஆனா இவனோட கைத்தை கட் பண்ண மறந்துடுறான். அவங்களோட சேர்ந்து விழுந்துடுறான். நல்ல வேலைக்கு அங்க ஒரு மரம் இருந்தனால மரத்துக்கு இந்த பக்கம் இவனும் அந்த பக்கம் அவங்க எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கொலகார கூட்ட தலைவனுக்கு அவனோட ஆட்களோட வெயிட்டே கீழே இழுக்க தான் உயிரை காப்பாத்தினா போதும் நினைச்சவன் கத்தி எடுத்து அவனுக்கு கீழே இருந்த எல்லாத்தையும் அறுத்து விட்டுதான் அவனுங்க அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்துடுறாங்க. பிறகு அந்த இடத்துலயே நம்ம ஹீரோவுக்கும் அந்த கொலகார தலைவனுக்கும் சண்டை நடக்கு. ஆனா அவன் நம்ம ஹீரோவை ஒரு ஓரமா தள்ளி விட்டு கத்திய வச்சு மலையில குத்தி குத்தியே மேல வர ஏறி போயிடுறான். அதை பார்த்த ஹீரோயின் அனாமத்துக்கு என் கூட சேர்ந்து செத்து போயிடாத, நீயாவது உயிர் பல ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுற. அவ போவும் கரெக்டா அந்த கொலகார தலைவன் மேல ஏறிடுறான். அப்போ நம்ம ஹீரோவும் அந்த மலையில ஒரு கல்லு மேல கால் வச்சு பேலன்ஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து அந்த கொலகார தலைவன் செத்து போல அப்படின்னு அவன் கல்லை தூக்கி வீச அந்த மலைக்கு மேல இந்த பனியில லைட்டா கிராக் விழுது. கிராக் ஆன பனி அப்படியே ஒட்டஞ்சு விழுந்து அங்க ஒரு பெரிய பனிச்சறுக்கே உருவாகுது. அப்ப மேல இருந்து விழுந்த கல்லு இந்த கொலகார தலைவன் மண்டையில விழுந்து அவன் கலங்கி போய் நிக்க, அப்ப ஹீரோ மேல ஏறி வந்துடுறான். உன் சோழியத்தோட முடிக்க அப்படின்ட்டு நெஞ்சிலே வாழை இறக்கி மலை மேல இருந்து அவனை தள்ளி விட்டுறான். அத்தோட அங்க வந்த பனிச்சரிவுல அந்த மொத்த அசுர கூட்டமும் அழிஞ்சு போயிடுறாங்க. இங்க அந்த பனிமலையை விட்டு ஓடி போன ஹீரோயின் எப்படியோ அவங்க ஊருக்காரங்க கூட போய் ஜாயின் ஆயிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். அசுர இனத்திட்ட இருந்து இவங்க ஊர் மக்களோட வாழ்க்கையை காப்பாத்தினதுக்காக எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அப்ப அவங்க கவனிக்காங்க, பின்னாடி இந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த வெள்ளை குதிரை மறுபடியும் இவங்க முன்னாடி வருது. மொத தடவை தென்பட்டா ஆபத்து, அதே நேரத்துல மறுபடியும் தென்பட்டா அவங்களுக்கு வந்த ஆபத்து அத்தோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த மக்கள் பழையபடி அவங்க ஊருக்கே போய் நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோவை பத்தி மோனலாக் கொடுக்கா, அவன் எப்ப என் வாழ்க்கையில வந்தானோ அப்ப இருந்து என் வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிட்டு அப்படிங்கா சீனை கட் பண்ணி காமிச்சா அவளை சுத்தி வதன்னு ஒரு 7-8 குழந்தைகள் சுத்திட்டு இருக்கு. இவன் சேஞ்ச் உடல நல்லா மேஞ்சு விட்டுருக்கான்னு அப்பதான் நமக்கு புரியுது. அத்தோட படத்தை முடிக்காங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.